Hey guys, welcome back to our channel Vlogs of DSK. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீக்ரியேஷன் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப பெருசாக இன்ட்ரோவில் பேச விரும்பல, பிகாஸ் எனக்குமே ஐடியாவில் இந்த லுக் எப்படி டர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று தான் இந்த மூவி பார்த்தேன். ஸோ ஏன் நம்ம இதை வந்து ரீக்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு குவிக்காக வந்து ரீக்ரியேட் பண்ணலான்ட்டு இன்றைக்கே வந்து ரீக்ரியேஷனுக்கு உட்காந்துட்டேன். ஸோ வாங்க உங்களோட தான் நானும் அந்த லுக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ஸ்கின் கேர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக மேக்கப்ல இருந்தால் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட ஸ்டாண்டிங் மிரர் கிடையாது, நான் கையில் ஒரு மிரர் எப்பவுமே வச்சுக்க போகிறேன். ஸோ கலர் பார்லேருந்து இந்த ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு லிங்க்ஸாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான இதெல்லாம் கிடையாது. ஹோப் உங்களுக்கு வந்து இப்போ நான் சைடில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லுக்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் தான். அண்ட் இந்த ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சேன்னு சொல்லிட்டு ரீக்ரியேஷனுக்கு நான் வந்து உடனே உட்காந்துட்டேன். ஸோ ப்ரைமர்லாம் போட்டு நல்லா ஃபேஸை வந்து இப்போ ப்ரெப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு நான் இன்னைக்கு நினைக்கல. பட் இப்போ எனக்கு ஆக்சுவலி வந்து தோணுது இதெல்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஆரஞ்சு கரெக்டர் என்கிட்ட இல்லை. ஸோ ஒரு ஹேக்கும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் எடுத்து வச்சேன். ஸோ இது வந்து ப்ளூ ஹெவனோட செரி ரெட் லிப்ஸ்டிக்கு. இது ஆக்சுவலி ஒரு ரெட் கலரு. ஸோ இதையே நான் வந்து கலர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். சி, இந்த ரெட் போதும். லைக் இதுவே நம்ம வந்து கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ். ஆனால் இது எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சிக்கு லைக் ஒரு ட்ரிக்காக நீங்கள் வந்து இதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில். பட் இதை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் தெரியுதோ, ஸோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த லிப்ஸ்டிக் வச்சு கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா ஃபாரெவர் 52லேருந்து இந்த ஒரு கன்சீலர் ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 005. இதோட எக்ஸாக்ட் ஷேட் நேம் எனக்கு தெரியல, நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் நான் இப்போது கலர் கரெக்ட் பண்ணணும் அங்கெல்லாம் நான் இப்போ இந்த கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம பண்ண கரெக்ஷன் அண்ட் கன்சீலர் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங். இதுவே நான் வந்து விட்டுற போகிறேன். லைக் ஃபவுண்டேஷன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டிங்க்கு வந்து இந்த Glam 21ஓட அல்ட்ரா ஹெச்டி கன்சீலர் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பண்ணுறதுக்கு முன்னாடியே லைக் ப்ளஷ்ஷும் நான் யூஸ் பண்ணுறேன். அது ட்ரீம் பியூட்டியிலேருந்து 2 ஷேடு, இதில் ஷேட் நேம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ நான் இந்த ஒரு ப்ளஷ்ஷும் ஆட் பண்ணிக்கிறேன் கூட. ஸோ இப்போ நான் 2 ஷேட் ஆஃப் ப்ளஷ் வந்து மிக்ஸ் பண்ணி
யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக நான் வந்து ப்ளஷ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டார்க் ஷேட் ப்ளஷ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா செட் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிஏசியோட ஸ்டூடியோ பேலட்டில் இருக்கிற காம்பேக்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்க போகிறேன். எங்கெல்லாம் அதிகமாக ஸ்வெட் ஆகுமோ அந்த எல்லா இடத்துல எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நெக்கும் மறந்துடக்கூடாது, இயர்ஸும் மறந்துடக்கூடாது. காம்பேக்ட் போட்டு ஃபுல்லாகவே செட். ஸோ நெக்ஸ்ட் ஐஸ்க்கு வந்து இந்த ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட லிப்ஸ்டிக்கை வந்து நான் பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். கையிலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது லிப்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிக்மெண்ட் வந்து நம்ம ஸ்கின்ல போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஸ்டே இருக்காது. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டியும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா நம்மளோட ஃபேஸ்க்கு, அந்த ப்ரஷ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா காம்பேக்ட்லாம் இல்லாமல் இருக்கிற அந்த ப்ரஷ்ல இருக்கிற காம்பேக்ட் வச்சு சும்மா செட் பண்ணிக்க போகிறோம். ஐப்ரோ பேலட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டூ ஷேட்ஸ் லைட்டாக எடுத்துட்டு ஒரு ஷேடோ மாதிரி கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப லைட்டாக. ஸோ அவ்வளோதான். லைட்டாக இந்த ஷேடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஐஷேடோ பார்ட் வந்து ஓவர். நான் கையோட வந்து என்னோட ப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லைனர் போட்டுக்க போகிறேன். லாக்யூ பியூட்டியோட வொர்த் த ஹைப் வாட்டர் ப்ரூஃப் லைனர். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. பெருசாக அவங்க விங் வைக்கலை. ஸோ நம்மளும் அதனால விங் வைக்க வேண்டாம்.
ஸோ நான் ஒரு சைட் மட்டும் ஃபுல்லாக ஐ மேக்கப் முடிச்சுட்டு இன்னொரு சைட் வந்து நான் ஆஃப் கேம்ல பண்ணுறேன். நெக்ஸ்ட் காஜல். ஸோ காஜல் வந்து கலர் பாரோட காஜல். ஸோ இது மாதிரி ஏன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருந்தது அவங்களோட ஐ மேக்கப். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐப்ரோ பேலட்டில் இருக்க ஒரு பிளாக் கலர் எடுத்து செட் பண்ண போகிறேன். திங்க் ரொம்ப ரொம்ப நிறைய வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு என்டையர் ஃபுல் மேக்கப் லுக், அதாவது ஐ மேக்கப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து காஜல் போட்டால் லைனர் போட மாட்டேன், லைனர் போட்டால் காஜல் போட மாட்டேன். பட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் ரெண்டுமே போடும்போது என் ஃபேஸே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் மஸ்காரா. நான் லைக் அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு லேஷஸ் வந்து நம்மளோட ஓன் லேஷஸே வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மஸ்காரா வந்து ப்ளூ ஹெவனோட நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இந்த ஐஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இந்த சைட்க்கும் அண்ட் இந்த சைட்க்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான். ஸோ நான் குவிக்காக இந்த சைடு வந்து என்னோட ஐ மேக்கப் முடிச்சுட்டு அவங்க வந்து பார்க்குறேன். ஸோ ரெண்டு சைடும் ஐ மேக்கப் ஆல்சோ டன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி வைக்கணும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ப்ளூ ஹெவனோட செரி ரெட் ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். லிப் லைனர் வந்து பர்கண்டி ஷேட் லிப் லைனர். ஸோ இதுக்கு மேலே இந்த ஒரு ஷேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங் ஸ்ப்ரேக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட நேச்சுரல் மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு என்னோட ஹேர் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு வந்து உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போக முடியும். நான் குயிக்காக வந்து என்னோடய ஆக்சசரிஸ்லாம் போட்டு ஹேர்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் லுக் வந்து காமிக்கிறேன். ஹலோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த லுக்குக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். மேக்கப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% நான் வந்து சிமிலராக தான் போட்டிருக்கேன். ஜுவல்லரிஸ் வந்து நான் சர்ச் பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை சிமிலர் ஜுவல்லரிஸ். ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணால் அது குயிக்காக எனக்கு டெலிவர் ஆகலை. வரத்துக்கு ஒரு 5 நாள் 6 நாள் ஆகிற மாதிரி போட்டிருந்தது. சரி ஓகே, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற ஜுவல்லரிஸ் வச்சு நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பன் போட்டிருப்பாங்க, அதில் சுற்றி மல்லிப்பூ வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து லைக் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஏதோ ஒரு நெக் பீஸில் இருந்து நான் கட் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு இது நான் பண்ணேன். ஹியரிங் வந்து இதில் பேர்ல் இருந்துச்சு, ஸோ அது கூட இதையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. லைக் இட் டர்ன்ட் அவுட் ரியலி வெல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நினச்சதை விட சூப்பராக இந்த மேக்கப் லுக் டர்ன்ட் அவுட் ஆயிருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஹோப் உங்களுக்கும் இந்த லுக் வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் வந்து மாண்டேஜ் மாதிரியும் ஆட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் இந்த லுக்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த லுக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு ட்ரான்சிஷன் வீடியோ உங்களுக்கு அங்கே கிடைக்கும்.
அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி நெறைய மேக்கப் வீடியோஸ், ரீக்ரியேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்டின்னா, இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள நான் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் கான்செப்ட் இல்லனா வந்து வேற ஒரு கெட் ரெடி வித் மீல பார்க்குறேன். பாய்.